இந்த கோர்சஸ் வந்து எவ்ளோ நேரம் இருக்கும்? என்ன டைமிங் இருக்கும்? இந்த டவுட்ஸ் நெறைய பேருக்கு இருக்கு. அதையுமே கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிடுங்க குருஜி. இது ஆக்சுவலா நம்ம வந்து அது அவள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து புராணங்கள் படிக்க சொல்லுவோம் சில விஷயங்கள்லாம். புராணங்கள் படிக்கும்போது அந்த தெய்வத்தோட எனர்ஜி வந்து நமக்கு அதிகமா வரும். அதனால தான் பகவத்கீதை படிக்கிறதாகட்டும், அ அல்லது ஒவ்வொரு தெய்வத்தோட கந்தன் புராணம் இருக்கு இல்லையா? நம்ம வந்து கந்த புராணம் படிக்கிறதோ, அல்லது சிவ புராணம் படிக்கிறதோ, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் அந்த புராணங்கள் படிக்க சொல்றது. அது மாதிரியான ஒரு சின்ன மெத்தேடா தான் அதில ஒரு இன்ட்ரோ இருக்கும். அவ எப்படி வந்து அது வந்தா? எவ்வளோ பேர் அவரை வழிபட்டு வருகிறாள்? என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன பெயர்கள் அவளுக்கு இருக்கிறது? என்னென்ன ரூபங்களிலே அவள் வருகிறாள்? அப்படின்ற மாரி. இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம பார்க்க போற மெத்தடுமே ஈஸியா தான் இருக்கும். ஆக்சுவலா. டெய்லியே நம்ம வந்து பண்ற மாரி தான் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டா உட்காந்து டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டு, ஒரு ட்ரான்ஸ்ல போயிட்டு, அப்படிலாம் பண்ணணுன்ற மாரி அவசியம் கிடையாதுங்கிறது தான் இவளுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் அந்த டிஃபரன்ஸ். நம்ம வந்து ஒரு மகாலட்சுமியோ, ஒரு குபேரரோ, அல்லது நம்ம வந்து தனாகர்ஷண பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர் இவரெல்லாம் நம்ம வந்து வழிபடும்போது இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ்ங்கிறது இவங்களுக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் டக்குனு குடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்ற மாரி. ரொம்ப கேட்டான்னா ரொம்ப கம்பேஷனேட் டக்குன்னு குடுத்துருவா அப்டின்ட்டு. ஸோ இது Zoomல வந்து ஒரு 3:00 ஸ்டார்ட் பண்ற மாரி பிளான் இருக்கு. 25த் அன்னைக்கு பண்ணலாம் அப்டின்ட்டு. ஸோ இது ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற மாரி தான் இருக்கும். அவ்வளவுதான் அதுல வந்து விஷயம் இருக்கும். 2 ஹவர்ஸ்ல இருக்கக்கூடியதுல நம்ம வந்து சுலபமாகவே எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கொண்டு விடலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னென்ன அதுக்கு உண்டான ஒரு செட்ஸ் ஆஃப் மந்த்ராஸ் மத்தது எல்லாமே நமக்கு வந்து திரையில் வரும். அல்லது வந்து பார்த்தோம்னா, அந்த நோட்ஸ் செக்ஷன் இருக்கும் இல்லையா? தனியாவே Zoomல. ஸோ அதிலேயுமே நம்ம வந்து வி நம்ம போட்டுருவோம் தனியாவே. அத போட்டோம்னா, அதுக்கப்புறம் அத அவங்க வந்து தே ஹேவ் டூ டேக் நோட். இதுல வந்து என்னுடைய இப்போ ரீசென்ட்டா நடந்த நம்மளுடைய டைரக்ட் புரோகிராம்லயும் சரி, இதுலயும் சரி, நான் வந்து ஒரு பிடிஎஃப் மாரியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமோ நான் குடுக்கவே மாட்டேன். காரணம் வந்து ஸ்பூன் ஃபீடிங் நான் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். அவங்க கைப்பட எழுதணும். எழுத அவங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க எழுதிக்கணும். ஒவ்வொரு விஷயம் கேட்கணும். அவங்க வந்து 10,000 20,000 குடுத்து என்கிட்ட கோர்ஸ்க்கு வந்தாலும், அவங்கள கைப்பட எழுத சொல்லி தான் அனுப்புவேன். ஸோ அது மாதிரி இஷ்டம் இருப்பவர்கள் மட்டும் தான் என்னிடம் தேடி வருவார்கள்னு வச்சுக்கோங்களேன். அது மாரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இது நல்ல பலன் குடுக்கக்கூடிய முறையா இருக்கும்.